சுவாமி சிவானந்த மகராஜ் ஜெய். இன்று தன் முயற்சியும் தலைவிதியும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். இன்று வெளிநாடுகளில் தன் முயற்சி பெரிதா தலைவிதி பெரிதா என விவாதம் இன்றளவும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் விதிக்கு கட்டுப்பட்டே நடக்கின்றது. வெற்றி தோல்வி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துகிறது. இதுவே விதியாகவும் அமைகிறது. எப்படி கடும் வெயிலும் அதன்பின் குளுமையான சூழ்நிலையும் ஏற்படுகிறதோ அதே மாதிரி நம் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி அமைகின்றன. விதி வசத்தால் அது ஒரு பிச்சைக்காரனை பெரும் பணக்காரராக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகிறது. பின்பு பெரும் பதவியில் இருந்தவரை அது தெருவில் நிற்கும் பிச்சைக்காரனாக்கி விடுகிறது. ஒரே விதமான தகுதியை பெற்ற இருவருக்கு வேறு விதமான பலன்களை அளிக்கிறது. ஒரு காலத்தில் மக்களை கிடுகிடுக்க வைத்த நெப்போலியனை பார்த்து உலகமே அஞ்சியது. அதே நபரை சிறிது நாள் கழித்து சிறை கைதியாகவும் ஆக்கியது. இதுவும் விதியின் ஊழ்வினை என்பது ஒரு மனிதனுடைய சொந்த சிருஷ்டியாகும். அவரவர் செய்யும் செயல்களுக்கேற்ப அரசனாகவும் ஆண்டியாகவும் வாழ்கின்றோம். தானே உருவாக்கி கொண்ட நிகழ்காலத்தை மாற்ற முடியாது என்றாலும் தன்னுடைய நல்ல எண்ணங்கள், சுபாவம், நல்ல பழக்க வழக்கங்கள், செயல்முறைகளை மாற்றி அமைப்பதன் மூலம் நம் வருங்காலத்தை மாற்றி அமைக்கலாம். இவ்வரிய கர்ம நியதியை புரிந்து கொள்ளும்போது உதவியற்ற ஒரு ஏழை கூட சந்தோஷப்படும் நிலையை அடைகின்றான். நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையும், உதவியற்றோருக்கு உதவியும், சங்கடப்படுகின்றவர்களுக்கு சந்தோஷத்தையும், வலுவிழந்தோருக்கு வலுவையும், வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கு அது முன்னேற்றத்தையும், தாழ்த்தப்பட்டவர்களையும் மன வருத்தம் அடைந்தவர்களையும் அது கைதூக்கி விடுகிறது. யாராக இருந்தாலும் முற்பிறப்பில் விதைத்ததன் பலனை இப்பொழுது நாம் அனுபவிக்கின்றோம். தற்பொழுது நாம் அனுபவிக்கும் கஷ்டம் முற்பிறப்பில் தீய கர்மத்தின் விளைவாகும். இதற்கு நாம் மட்டும்தான் காரணம். தெரிந்த பாலுக்காக வருந்தாமல் இருக்க வேண்டும். சென்ற வருடம் விளைச்சல் இல்லாமல் போயிற்றே என வருந்துவதை விட இந்த வருடம் விளைச்சலுக்காக பாடுபட வேண்டும். நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும். நம் வருங்காலம் வளமிக்கதாக அமையும். இந்த கர்ம நியதி ஒருவரிடம் நம்பிக்கையை ஊட்டி வளர்த்து ஒழுக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கிறது. ஒருவருக்கு செய்யும் தீங்கானது தனக்கு தானே செய்வதற்கு சமமாகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதை செய்கிறவனிடம் இருவித பலனை ஏற்படுத்துகின்றது. நல்லதோ தீயதோ அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. ஒன்று உள்முகமாக சுபாவத்தின் மூலமாகவும் மற்றொன்று வெளிமுகமாக ஊழ்வினையாகவும் மாறுகின்றது. இதைத்தான் குருதேவர் தன் முயற்சியே தலைவிதியாக அமைகிறது என்கின்றார். சுவாமி சிவானந்தர் சென்னைக்கு 1950 அக்டோபர் மாதம் முதலில் வந்த பாத யாத்திரையாக வந்தபோது அவரை காண பெரும் கூட்டம் கூடி நின்றது. அவர்களுக்கு பஜனைகள் பாடி, ஆசனங்களில் செய்து காண்பித்து கீர்த்தனைகள் பாடினார், சொற்பொழிவு ஆற்றினார். அது ஒரு சாய் பக்தர்கள் கூட்டம். பகவத்கீதையில் கண்ணன் கூறியதை குறிப்பிடுகின்றார். எவன் ஒருவன் என்னையே நினைத்து என்னிடம் பக்தி செய்பவரை நான் அவருடைய யோக சேமத்தை கவனித்துக் கொள்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார். அவரின் பஜனையில் மயங்கிய பிராமணன் பெயர் நரசிம்மா மேத்தா. அவர் அந்த பஜனையில் மெய்மறந்து உட்கார்ந்து ரசிக்கலானார். அவர் வந்த காரியத்தை மறந்து விட்டார். சத்சங்கம் முடிந்து எல்லோரும் கிளம்பும் போதுதான் தன்னுடைய சுய உணர்வுக்கே வந்தார். ஐயையோ, நம் வீட்டில் சிரார்த்தம் நடந்து கொண்டிருக்கிறதே. சத்சங்கம் மாலையில் முடிந்தது. சிரார்த்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பிராமணர்கள் சாப்பிட நெய்வாங்க அல்லவா வந்தோம். தன் மனைவி திட்டுவாள் என பயந்து பிராமணர்களை காக்க வைத்து விட்டோமேன் என்று அவர் கடையில் நெய்யை வாங்கி கொண்டு வீட்டுக்கு ஓடோடி வந்தார். அவர் வருவதை பார்த்து அவர் மனைவி, ஏன் இப்படி வேகமாக வருகின்றீர்கள் என்று கேட்டார். பிராமணர்கள் எங்கே? நெய்க்காக அவர்களை காத்து கொண்டிருப்பதை மறந்தே போனேன் என்று பதட்டத்துடன் கூறினார். அவர் மனைவிக்கு அவர் கூறியது ஒன்றுமே புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்றார். நீங்கள் அப்போதே நெய்யை வாங்கி கொண்டு வந்து தந்து விட்டீர்களே என்று கூறினார். பிராமணர்கள் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு உங்களை வாயார வாழ்த்திவிட்டு போனார்களே என்று கூறினார். நரசிம்ம மேத்தாவிற்கு இப்போது புரிந்துவிட்டது. இறைவனே தனது வடிவத்தில் வந்து அனைத்தையும் நடத்தி தந்திருப்பதை கண்டு உணர்ந்தார். இறைவனிடம் அவர் பக்தி பல மடங்காக பெருகியது. குருதேவர் தாம் இயற்றிய பல தமிழ், ஆங்கில கீர்த்தனைகளை பாடினார். பின்பு வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும் என்று கூறினார். இதுக்கு ஒரு கதையை கூறினார். ஒரு சமயம் கபீர்தாசர் தன் சொற்பொழிவின் போது, எந்த வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே பூரணமான ஆன்மீக ஒற்றுமை நிலவுகிறதோ அந்த வீடுதான் உண்மையிலே வைகுண்டம் என்றார்.
சொற்பொழிவு முடிவுற்றது. எல்லோரும் அங்கிருந்து சென்றனர். ஆனால் ஒருவர் மட்டும் அங்கிருந்து நகரவில்லை. அவன், நீங்கள் சொன்ன கருத்துக்கு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டான். அவரும் புரிந்து கொண்டார். அவர் தன் மனைவியை அழைத்து, கொஞ்சம் களிமண்ணை கொண்டு வா என்றார். அவரும் கொண்டு வந்தாள். கொஞ்சம் நெய்யை கொண்டு வா என்றார். அவளும் கொண்டு வந்தாள். இந்த களிமண்ணை சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டு என்றார். அவளும் உருட்டினாள். சட்டியில் நெய்யை விட்டு அதை அடுப்பில் வைத்து இந்த உருண்டைகளை வறு என்று கூறினார். அவளும் ஏன் என்று கேட்காமல் நெய்யிலிட்டு மண் உருண்டைகளை வறுத்தாள். இப்போது அவர் அந்த உருண்டைகளை தூர விட்டு எறி என்று கூறினார். அவளும் அப்படியே செய்தாள். சரி, இப்போது நீ போகலாம் என்றார். அவளும் மறுப்பேதும் சொல்லாமல் நமஸ்கரித்து விட்டு சென்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த கபீர் விளக்கம் கேட்டார். ஒருவர் ஒத்துப்போனால் எவ்வளவு ஆனந்தம் அமைதியும் நிலவுகிறது என்று உன் கண்களால் பார்த்தாய் அல்லவா என்று கேட்டார். அவனும் ஆமாம் என்றார். வீட்டை சொர்க்கமாக்குவது இவ்வளவு எளிமையானதா? நானும் என் வீட்டை வைகுண்டமாக மாற்றப் போகிறேன் என்று தன் வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு போனான். வீட்டிற்கு வந்த அவன் தன் மனைவியிடம் சிறிது களிமண்ணை கொண்டு வருமாறு தன் மனைவியிடம் சொன்னான். எதற்காக களிமண் இப்போது வேண்டும் என்று கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் சொன்னதை மட்டும் செய் என்று கோபமாக பேசினான். அவளும் முணுமுணுத்து கொண்டே அவள் கொஞ்சம் களிமண்ணை கொண்டு வந்தாள். கபீர் வீட்டில் அந்த அம்மா செய்ததைப் போல இவளும் செய்யட்டும் என்று நினைத்து களிமண்ணை சிறிய உருண்டைகளாக ஆக்கச் சொல்லி அது நெய்யில் வறுக்க வேண்டும் என்றான். தன் கணவன் பைத்தியமாகி விட்டாரோ என்று நினைத்து அவனிடம் சண்டை போடலானாள். அவனும் சண்டை போடுவது, ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கலானார்கள். அவனது அடியை பொறுக்க முடியாமல் அவன் மனைவி பிறர் உதவியை நாடி குய்யோ முறையோ என்று கத்தினாள். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து சமாதானப்படுத்தி விட்டு என்ன நடந்தது என்று கேட்டனர். விசாரித்துவிட்டு சிரித்து கொண்டே சென்றனர். அப்போது கபீர்தாசர் வந்து சேர்ந்தார். எந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை உள்ளதோ அதுவே வைகுண்டமாகும். எங்கே ஒற்றுமை இல்லையோ அது நரகம் என்றார். இந்த கதையை குருதேவர் சென்னையில் வந்தபோது சத்சங்கத்தில் கூறினார். வாழ்வில் எந்த படித்தரத்திலும் அமைதி, ஆனந்தம், செழிப்பு தேவையானால் அதற்கு அடிப்படை ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போவதுதான் என்றார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் தரிசனம் செய்தார். பின்பு அங்கு பக்கத்தில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளி சென்று அங்கு உள்ள குழந்தைகளுக்கு சொற்பொழிவு ஆற்றினார். இந்தியாவில் தர்மத்தை காப்பவள் அன்னையே ஆவாள். நாமெல்லாம் அவளுடைய குழந்தைகள். சிறுவர்களது ஒழுக்கத்தை உருவாக்கும் பெரும் பொறுப்பு தாய்மார்களுடையதாகும். குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு தாய்மார்களுடையதாகும். இளம் மாணவியர்களின் மனதில் நீங்கள் நல்ல ஆன்மீக ஒழுக்க கருத்துக்களை பதிப்பீர்களானால் பிறகு இருக்கும் தலைமுறைகள் நல்ல வழியில் வருவார்கள். இல்லையெனில் நம்ம சமுதாயம் நாஸ்திகவாதத்தில் சிக்கி அழிய நேரிடும். பெண்களுக்கென்று உள்ள முக்கியமான இடம் வீடு. ஏனெனில் இங்குதான் நாட்டை ஆளும் தலைவர்கள், குடிமக்கள் மற்றும் துறவிகள் உண்டாக்கப்படுகின்றார்கள். பெண்களிடம் இயற்கையிலேயே சமய உணர்வு ஊறியுள்ளதால் உலகம் முழுவதிலும் தலைவிதியே பெண்கள் கையில் உள்ளது. தூய்மை, இறைபக்தி, தைரியம் நம்மிடம் இருந்தால் குழந்தைகளிடம் இருக்கும். அவர்கள் நல்வழிப்படுத்துவது தாய்மார்களுக்கு சுலபமாகி விடுகிறது. அவ்வை பாட்டின் இறைபக்தியும் தூய்மையும் நல்ல அறிவும் தான் இன்றும் நமக்கு இதயங்களில் ஔவையார் வாழ்கின்றார். ஔவையார் விரதம் கொழுக்கட்டை என்று இன்றளவும் விசேஷமாக கொண்டாடுகின்றோம். இன்றைய பெண்கள் படிக்கின்றார்கள். தங்களது வீட்டு வேலைகளை தாங்களே செய்வதில்லை. ஆடம்பரமாகவும் மூதாரித்தனமாகவும் இருப்பது கூடாது. லட்சிய பெண்களைப் போல வாழ்ந்து நல்ல தாயாக தனது குழந்தைகளை நல்ல வழி நடத்த வேண்டும். எளிமை, பண்பு, பக்தி, பணிவு பெண்களிடம் இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் சிறந்த கிரகஸ்த தர்மிணிகளாக வாழ முடியும் என்கின்றார். ஒரு